வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். 50 வருஷத்துக்கும் மேல இன்னும் இளமையோட வளம் வந்துகிட்டு இருக்கிற நடிகர் மம்முட்டி அவர்களை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. முகமது குட்டி இஸ்மாயில் பணிப்பெரம்பில், இதுதான் மம்முட்டி அவர்களோட ரியல் நேம். 1951 கொச்சின்ல பிறந்திருக்காரு. டெக்ஸ்டைல் பிசினஸ்ல இருக்கிற ஃபேமிலி அப்படிங்கிறதுனால சினிமாக்கும் இவங்களுக்கும் சுத்தமா சம்பந்தம் கிடையாது. இந்த மனுஷனை பார்த்தா 72 வயசு மாதிரியா தெரியுது. சினிமானா என்னன்னு தெரியாத ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டு. மம்முட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு மம்முட்டி படிச்சு முடிச்சுட்டு பிசினஸ் பண்ணணும், இல்ல டாக்டர் ஆகணும், இல்ல லாயர் ஆகணும். அதனாலேயே மம்முட்டி அவர்கள் யூஜி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எர்ணாகுளத்துல லா காலேஜ்ல சேர்ந்து படிச்சு முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் 2 வருஷம் லாயரா பிராக்டிஸும் பண்ணியிருக்காரு. வக்கீலா நீங்க? அதான் கோர்ட் சீன்ல எல்லாம் பிச்சு உதறீங்க. முகமது குட்டி அப்படின்ற அந்த பேர் மம்முட்டி அப்படின்னு மாறினதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதைங்க. சின்ன வயசுல அந்த பேர் மம்முட்டி அவர்களுக்கு பிடிக்கல, அதாவது கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேரு உமர் ஷெரீப் அப்படின்னு எல்லார்ட்டையும் சொல்லியிருக்காரு. அவரோட படிச்சவங்கள்ட்ட, ஏரியா பசங்கள்ட்ட எல்லாம் ஒரு நாள் அவரோட ஐடி கார்டை பார்த்து எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ அப்பையில இருந்து முகமது குட்டின்னு அவரை கூப்பிட்டு கிண்டல் பண்ணி அந்த பேர் மம்முட்டின்னு மாறிடுச்சு. இப்போ அந்த மம்முட்டி அப்படின்ற அந்த பேர் தான் அவரோட மிகப்பெரிய அடையாளம். மம்முட்டி கிட்ட நீ பார்க்க அழகா இருக்க, நல்லா ஹைட்டா இருக்க, நீ சினிமால நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உசுப்பேத்தி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் சினிமா இன்ட்ரெஸ்ட் அவர் வாய்ப்பு தேடி அலைஞ்சு ஆரம்ப காலகட்டத்தில் சின்ன சின்ன கேரக்டரும் ஜூனியர் ஆர்டிஸ்டாவும் பிளே பண்ணியிருக்காரு. 1971 ரிலீஸ் ஆன அனுபவம் பாலிச்சக்கல் அப்படின்ற படத்துல தான் மம்முட்டி அவர்கள் ஃபர்ஸ்ட் டயலாக் பேசி நடிச்சிருக்காங்க. அந்த படத்துல அப்ப சூப்பர் ஹீரோவா இருந்த சத்யன் தான் ஹீரோவா நடிச்சிருந்தாரு. இவர் கூட நடிச்சதே எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு அப்போ மம்முட்டி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா காலம் எல்லாத்தையும் மாத்தி போட்டுருச்சு. 1971 இருந்து 75 வரைக்கும் மம்முட்டி அவர்கள் சின்ன சின்ன கேரக்டர்லாம் நடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் சபர்மதி அப்படின்ற ஒரு நாடகத்துல முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருந்தாரு. அந்த நாடகம் ரொம்ப ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் நிறைய ரோல்ஸ் அவர் பண்ண ஆரம்பிச்சாரு. 1979 தேவலோகம் அப்படின்ற படத்துல ஒரு ஹீரோவா முதல் முறையா நடிக்கிறாரு. ஆனா அந்த படம் அப்படியே டிராப் ஆயிடுச்சு. இருந்தாலும் முயற்சியை அவர் கைவிடல. 1980 ஜார்ஜ் எழுதின மேலா அப்படின்ற படம் தான் மம்முட்டி நடிச்சு ரிலீஸ் ஆன முதல் திரைப்படம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் நடிச்ச ஒரு சில படங்கள் சரியா போகல. இருந்தாலுமே அவரோட நடிப்பு, பாடி லாங்குவேஜ், அப்புறம் ஸ்டைல் எல்லாமே அவரை முன்னணி ஹீரோவா மாத்திருச்சு. சினிமாவுக்கு 50 ஆண்டுகள் நிறைவு பண்ண மம்முட்டி அவர்கள் இதுவரைக்கும் மலையாளத்துல மட்டும் 400 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு. தமிழ்ல பாத்தீங்கன்னா அழகன், மறுமலர்ச்சி, தளபதினு நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இதை தாண்டி தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, இங்கிலீஷ்னு 6 லாங்குவேஜ்ல நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. மம்முட்டி, மோகன்லால் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊர்ல ரஜினி, கமல் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி இவங்க படை ஓட்டம் அப்படின்ற படத்துல தான் ஒன்னா நடிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் இவங்க நடிச்சிருக்காங்க. அதுல பெரும்பாலான படங்கள் பிளாக் பஸ்டர் ஹிட். மம்முட்டி ஒரு நடிகர், தயாரிப்பாளர் மட்டும் இல்லாம சிறந்த எழுத்தாளரும் கூட. ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா வார பத்திரிகைக்கு வாரம் வெள்ளிக்கிழமை கட்டுரெல்லாம் எழுதி அனுப்பிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் கால்ச்சப்பாடுகள் அப்படின்ற தலைப்புல ஒரு புக்கையும் எழுதி ரிலீஸ் பண்ணாரு. அந்த பீரியட்ல அந்த புக்கு பயங்கர பரபரப்பை ஏற்படுத்துச்சு. மம்முட்டி அவர்களோட லக்கி நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 369. இதை தான் அவரோட எல்லா காருக்கும் அவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரா வச்சிருப்பாரு. இதுக்கு காரணம் என்னன்னா, அவர் சினிமாவுக்கு வந்த காலகட்டத்தில் அவரோட ஒரு சூட்கேஸ் லாக்கர் நம்பர் 369 தான். தான் சினிமாவுக்கு வந்த புதுசுல இந்த நம்பர் என்கிட்ட வந்திருக்கு, இது எனக்கு லக்கியா இருக்கு அப்படின்னு சொல்லி சென்டிமெண்டா இப்போ வரைக்கும் அதை மெயின்டைன் பண்றாரு. 3 நேஷனல் அவார்டு, 7 கேரளா ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்டு, அது மட்டும் இல்லாம 13 பிலிம்பேர் அவார்டுன்னு கிட்டத்தட்ட 100கணக்கான அவார்டுகள் வாங்கியிருக்காரு மம்முட்டி அவர்கள். 1998 பத்மஸ்ரீ அவார்டும் வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி பார்க்கறதுக்கு யங் லுக்ல இருக்கிற நம்ம மம்முட்டி அவர்கள் இன்னும் நிறைய அவார்டு வாங்குவாருன்னு நம்ம நம்புவோம். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் ஜேடி.